வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு நியூ பேட்டர்ன் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக எப்படி 20 கட்டு ஒயர் எடுத்து 12 லைன் பேஸ் போட்டு 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி பேட்டர்ன் தான். பேசிக்கில் அதுதான். அதுக்கப்புறம் மேலே வளர்த்துறது தான் டிஃப்ரெண்ட்டாக வளர்த்த போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம நார்மலாக தான் போட போகிறோம். அதனால் 8.5 ஸ்கேலில் 20 கட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 8.5 ஸ்கேல் நம்ம நார்மலாக 20 கட்டு ஒயர்னாவே 8.5 ஸ்கேல் தான் எடுப்போம். அதே மாதிரி 8.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பேஸ் 12 லைன், 20 கட்டு ஒயர் பேஸ் 12 லைன் போட்டு மேலே 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. 1 2 3 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஃபஸ்ட்டு அளந்து மேல் நோக்கி போகிற அந்த அளவுக்கு அளந்து விட்டுட்டு 4 நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை திரும்பவும் மேல் நோக்கி போகிற அந்த ஒயரை வச்சு பாருங்கள், அதே அளவுக்கு நம்ம அளந்து விட்டுருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இது நார்மலாக நம்ம நிறைய பேஸ்கெட் நம்ம சேனலில் போட்டோம். அதனால் திருப்பி அந்த பேஸ் போடுறத நம்ம காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பேஸை நம்ம போட்டு முடிச்சாச்சு. 4 நாட்டுக்கு ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ண, இப்போ பாருங்கள், இது அளந்து விட்ட ஒயரு 4 நாட்டு போட்டுட்டோம். திரும்ப அளந்து விட்ட ஒயரு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கார்னர் திருப்புதுன்றது இதுக்கு தனியாக கிடையாது. இந்த 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த சைடு வாலில் 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணும்போது முடிக்கும் போது அளந்து விட்ட ஒயரும், இங்கே இந்த ஃப்ரண்ட் பேஜில் 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஆரம்பிக்கும் போது அளந்து விட்டுட்டு ஆரம்பிப்போம். அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நார்மல் நாட் தான் போட போகிறோம். இது நார்மல் நாட்டு போட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு கார்னர் திருப்புறது. இதுக்கு தனியாக கார்னர் திருப்புறதுன்றது கிடையாது. சரிங்களா? இப்போ போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 2வது ஒயர் ஜாயின் பண்ணும்போது முதல்ல அளந்து விட்டோம் அந்த ஒயரும், இந்த 4 நாட்டு ஜாயின் பண்ணும்போது முடித்தோம் அப்போ அளந்து விட்ட ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாள். இது ஜென்ரல் தான், எல்லாருமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் எப்படின்னு புதுசாக கற்றுக்கிறவங்க எப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம ஒன்ஸ் இதை ஓரலாக நம்ம சொல்லிடணும். இப்போ பாருங்க, எப்படி போட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 நாட்டு எடுத்துக்கலாம். அந்த 4 நாட்டில் ஃபஸ்ட்டு 2 ஒயர் முதல் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு லைன் இது தான். இதுலேருந்து அடுத்த நாட்டு இருக்கு இல்லையா, அதில் போகிற ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு ஒயர். இது ஸ்ட்ரெயிட்டில் தான் போகும். இதை நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடும்போது அது கிராஸ் நாட்டாக நமக்கு மாறிடும். ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்தது 3 4 அதை சேர்த்து வச்சு, இது ஜென்ரல் தாங்க, நான் போட்டுகிட்டே வந்துருப்பேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு குமிழ் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதனால் இப்போது இது 2ம் கிராஸ் நாட்டாக மாறிடுச்சு. இது 2ம் மீட் ஆகுது. இந்த சென்டரில் ஒரு ஒயர் மீட் ஆகும். அந்த ஒயரை வச்சு நம்ம போட்டு ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஐங்கோண ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே 3 நாட்டு, ரெண்டு கிடையில ஒரு நாட்டு, 3 நாட்டு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா சென்டர், அந்த ஒயரை வச்சு இங்கே நாட் போடணும். இந்த 2 ஒயருக்கும் ஒரு நாட் போடணும். நம்ம நார்மலாக 4 ஒயர் ஜாயின் பண்ணி போடும்போது எப்படி வளர்த்துமோ, இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்கட் நாட் கூட சொல்லி கொடுத்துருப்பேன். அதுலேயுமே இந்த பேட்டர்ன் தான். அது கலர் மாற்றி பண்ணதுனால கலர் மாற்றி பண்ணும், உங்களுக்கு புரிஞ்சுக்கு. இது சிங்கிள் கலரில் தான் போட போகிறோம். இது நம்ம சேனலில் புதுசாக தான் போடுறோம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கல. நான் ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் போட்டேன் இந்த பேட்டர்னில். ஆனால் அதுக்கப்புறம் அது போடவே இல்லை. அது வீடியோவாக அப்லோட் பண்ணனா என்னன்னு தெரியல. ஒரு சின்ன ஹேண்ட்பேக். இப்போ இந்த சைடு வர ஒயர், இந்த ஜாயின் பண்ண இல்லைங்களா, 2 ஒயர் ஜாயின் பண்ணதையும் அதுலேருந்து லெஃப்டில் போகிற ஒயரை வச்சு இப்போ போட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து வந்த ஒயரும் இங்கேருந்து நாட் போட்டு வந்த ஒயரும் மீட் ஆகும். அங்கே ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு.
இப்போ நமக்கு பாருங்கள், இது 4 நாட்டு ஜாயின் பண்ண அந்த ஒயரு. இது ஆரம்பத்தில் முடிச்சு தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே 2 நாட் போட்டோம். அதை 2த்துலேயும் போகிற கிராஸ் நாட் ஒயரை போட்டோம். இங்கேருந்து வர ஒயரை வச்சு இங்கே 2 நாட் போட்டோம். இங்கேருந்து இந்த நாட்லேருந்து இந்த ஜாயின் பண்ண ஒயர், இந்த 2வது ஒயர் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் ஒயர் முடித்ததையும் நம்ம சேர்த்து ஒரு நாட் போட்டோம். அதில் வர லெஃப்ட் சைடு, இந்த நமக்கு லெஃப்ட் சைடு வர ஒயரை வச்சு 2 நாட் போட்டோம். இங்கேருந்து வர ஒயரும் இங்கேருந்து வர ஒயரும் மீட் ஆகுது. அதை வந்து நாட் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நம்ம போட போகிறோம். நான் இது வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒன்று மட்டும் போடலை. உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒர்க்கு தான். நம்ம வந்து இதில் வந்து புதுசாக எதுவும் பண்ணலை. இது வரைக்குமே நம்ம புதுசாக எதுவும் பண்ணல. நார்மலாக போடுறதுன்றதுனால நான் உங்களுக்கு எதுவுமே தனியாக வந்து ஒயர் அளக்கிறது, கட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறதுன்றத நான் சொல்லலை. பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையுமே நான் போட்டுட்டேன். பாருங்கள், 1 2 3 4 5 குமிழ் இது மாதிரி கிடச்சிருக்கும். இனிமே தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்மள யாரெல்லாம் இந்த மாதிரி டியூப் வச்சு பேஸ்கெட் போட்டிருக்கீங்க, இது இப்போ தான் நம்ம வந்து ஆம்லா பீட்ஸு, ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸு, நிறைய பீட்ஸ், ஓவல் பீட்ஸு, அப்புறம் ஃபைபர் பீட்ஸுங்க நிறைய வந்திருக்கு. உட்டன் பீட்ஸ் அது மாதிரி நிறைய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த டிஃப்ரெண்ட்டாக மாடல் பண்ணணும் அப்படின்னா இந்த டியூப் வச்சு தான் போடுவாங்க. நம்ம அந்த டியூப்பை வச்சு தான் இப்போ ஒரு பேஸ்கெட் போட போகிறோம். இது வந்து ரோல், இது மாதிரி தான் ஒரு ரோல் கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரி தான் ஒரு ரோலாக கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இது ஒரு ரோல் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி கூட போட்டால் 2 கூட நம்ம போடலாம். இது வந்து ரேட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் இது. சரிங்களா? கம்மி விலையில் நம்மளுக்கு வேணும், பட்ஜெட்டபிளாக பேஸ்கெட் போடணும், ஆனால் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ரேட்டுக்கு வந்து கம்மி, ஒரு பட்ஜெட்குள்ளே அடங்கிடும். இது ஒரு ரோல் வாங்கினாவே நம்ம 2 பேஸ்கெட் மினிமம் போடலாம். 10 மீட்டருக்கு மேலே இருக்கும் இது. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். சரி, அதையுமே கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கார்னர் எடுத்து நம்ம சிசரை வச்சு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ ஒரே சைஸாக பார்த்து, நான் அளந்துலாம் இல்லைங்க, அப்படியே தான் கட் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்ம அப்படியே கட் பண்ணணும். சிசர் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாக கட் பண்ணலாம், பிசுறு இல்லாமல் கட் பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணது தான் இது கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லாவெண்டர் கலருக்கு இந்த ஒயிட் கலர் தான் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைஸ் ஒரு பேஸ்கெட் கேட்டாங்க. நம்ம வந்து சரி இந்த மாடல் போட்டால் நல்லாயிருக்குமே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நானாக தான் இந்த மாடல், அவங்க மாடல் இதெல்லாம் எதுவுமே காட்டல, எதுவும் செய்யலை. நான் வந்து போடும்போது ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொருத்தருக்கு போட்டு கொடுத்தாங்க. நம்மக்கிட்ட சைஸ் மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம இந்த மாடல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு கொடுக்குறோம். இப்போது நம்ம போடலாம் வாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்பர்ஸ் கவுண்டிங்லாம் தெரியலங்க, ஏன்னா நம்மளுமே இதான் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். வேணும்னா இந்த ரோல்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் எப்படி போடணுன்ட்டு. இந்த 3 ஒயர் கிராஸ் ஆகும். இதில் தான் நம்ம வந்து நார்மல் நாட் போட்டிருக்கோம், பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம், குச்சி பிஸ்கட், ஆஃப் குச்சி பிஸ்கட் போட்டிருக்கோம், மல்லிகை மொட்டு நாட் போட்டிருக்கோம். எல்லாமே இதில் நம்ம போட்டிருக்கோம். சிவன் கண், அடுத்தது சிவன் கண்ணும் போட்டிருக்கோம். 5 டிசைன் போட்டிருக்கோம். இதில் 6வதாக நம்ம இப்போது ஒரு டியூப் வச்சு போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தவங்களே 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி 4 ஒயருக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போடுறது சேலத்துலேருந்து ஒரு அம்மா தான் அவங்க சேனலில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்க தான் ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து
இந்த பேட்டர்னும் போடலான்னு சொல்லி சொன்னாங்க. பீட்ஸ்லேயும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எப்படி அவங்களுக்கும் நான் வந்து அவங்கக்கிட்ட இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஒயர்லாம் வாங்கியிருந்தேன். எப்படிமா போட்டேன்னா அவங்க இது மாதிரி ஒரே ஒரு லைன் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சாங்க இமேஜ். இந்த பேட்டர்னில் நீங்கள் போடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அது மாதிரியும் போட்டிருக்கோம். அதை பார்த்து ஒரு ஹேண்ட்பேக் போட்டேன், சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக், அதாவது 8 லைன் போட்டு போட்டேன். இப்போ வந்து நம்ம இது 12 லைன் பேஸ் போட்டு 16 கட்டு ஒயர் 8 லைன் பேஸ் போட்டு போட்டிருக்கேன். அது வீடியோவில் இருக்கா என்னான்னு தெரில, நான் பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம 20 கட்டு ஒயர் எடுத்தோம். இப்போ நமக்கு இங்கே 3 ஒயர் கிராஸ் ஆகும். அந்த 3 ஒயர்லேயும் ஒவ்வொரு டியூப் கோத்துக்கலாம். இது உங்களுக்கு கோக்கத்துக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் போகும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சைடாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கோக்கத்துக்கு. இந்த ஈஸியாக டக்கு டக்குன்னு கோத்துக்கலாம். இந்த டியூப் கட் பண்ணுறது மட்டும் ஒரே அளவாக கட் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஒன்று ஒன்று ஒவ்வொரு அளவு இருந்தால் ஏற்றி தாழ்த்தி இருக்கும்போது நம்ம நினைக்கிற அந்த மாடல் வந்து அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால் இப்போ இந்த குமிழுக்கு லெஃப்டில் இந்த பள்ளத்தில் போகிற அந்த 3 ஒயருக்கும் கோத்துட்டேன். ரைட்டில் போகிற அந்த 3 ஒயருக்கும் கோத்துட்டேன். நம்ம பீட்ஸும் வச்சு போடலாம். பீட்ஸுக்கு பதில் இந்த டியூப் வச்சு போடுறோம் நம்ம. பாருங்கள், இப்போ கோத்தாச்சு. இந்த பக்கம் 3, இந்த பக்கம். இப்போது இந்த ஃபஸ்ட் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு வர அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு போடணும், நாட் போடணும். இந்த டியூப்பை உள்ளே தள்ளி விட்டுட்டு போடணும். இந்த டியூபுக்கு மேலே ஒரு நாட்டு வரும். இது பார்த்துக்கோங்க, வச்சு போடும்போது டியூப் வந்து உள்ளே மாட்டிக்கும், அந்த ஒயருக்கு நடுவில் மாட்டிக்கும். அதை எடுத்துக்கணுன்னா மாட்டாமல் கொஞ்சம் பார்த்து போடணும். இப்போ பாருங்கள், டியூபுக்கும் இந்த நாட்டுக்கும் நடுவில் தான் டியூப் இருக்குது. எந்த கேப்பும் இல்லை, அந்த கேப்பில் டியூப் இருக்குது. இப்போ இந்த டியூப்பை நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த ஒயர் லெஃப்டில் போகிற ஒயரை வச்சு இந்த 2 நாட்டுக்கும் போடுங்க. ரைட்டில் போகிறத ரைட்டில் போடணும். நம்ம பீட்ஸ் கூடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். அடுத்தது போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரில் இருக்குது, இந்த 2 நாட்டுக்கும் இந்த ஒயரை வச்சு போடணும். இந்த டியூப் மேலேயும் வர வேணாம், டியூப்பை ஒட்டினா மாதிரி நாட்டு வரணும். நல்லா நாட்டை டைட்டாக போடணும். நான் எப்படி போடுறேன். இந்த டியூப் வந்து அசையாமல் லூஸ் இல்லாமல் அழகாக அப்படியே ஸ்டடியாக நிற்கும். இந்த பீட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி போட்டாச்சு. இப்போது 3 டியூப், இந்த சைடு 3 டியூப். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சென்டரில் இந்த நாட் போட்டோம். இதுக்கு மேலே போகிற இந்த 2 ஒயர் உள் ஒயர், அந்த 2லேயும் நம்ம ஒரு டியூப்பை கோத்துக்கலாம்.
பாருங்கள். இந்த நாட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதில் இந்த ரெண்டாவது ஒயர் ஃபஸ்ட் நாட்டை 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். ரெண்டாவது 2 நாட்டு இருக்கும். அதில் கீழே இருக்கிற நல்லா பார்த்துக்கணும், கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நாட்டில் நம்ம ஒரு டியூப் கோத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இங்கே 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நார்மல் நாட்டும் போட்டுக்கலாம். நார்மல் நாட் போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா மல்லிகை மொட்டு ஜாஸ்மின் நாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாஸ்மின் நாட்டு போட்டாலும் ஓகே தான். இப்படி லெஃப்டில் வச்சு இந்த ஒயரை எல்லாருக்குமே ஜாஸ்மின் நாட்டு ஓரளவுக்கு போட தெரியும். இது 2 லூப்புக்குள்ளேயும் நம்ம விடணும். இப்போ டைட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் நம்ம கிட்ட வச்சு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் லாங்கில் வீடியோக்காக தள்ளி வச்சு போடும்போது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. ஜாஸ்மின் நாட்டு நார்மல் நாட்டும் போடலாம், ஜாஸ்மின் நாட்டும் போடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மேலே ஒவ்வொரு ஒயர் இருக்குங்களா, லெஃப்டில் வர இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஜாஸ்மின் நாட்டை போட்டுவிட்டோம். போட்ட பிறகு என்ன பண்ணணும், இந்த ஜாஸ்மின் நாட் போட்ட ஒயர் 2 ஒயர் போகும், அது 2லேயும் ஒவ்வொரு டியூப் கோத்துக்கணும். 2 சைடுமே ஒரு டியூப்பு கோத்துக்கணும். பாருங்கள், கோத்துட்டேன். இப்போது இங்கேருந்து சென்டர் நாட்டில் போட்டோம். இந்த 3வது ஒயர் இருக்குங்களா, அந்த ஒயரை இந்த டியூப் கோத்த ஒயர், இந்த ஜாஸ்மின் நாட்டிலேருந்து வர ஒயரும் இந்த சைடு இருந்த ஒயரையும் இந்த சைடில் டியூப் கோக்கக்கூடாது, அதை வச்சு ஒரு நாட் போடணும். ஜாஸ்மின் நாட் போட்ட அந்த ஒயரில் மட்டும்தான் டியூப் கோக்கணும். பாருங்கள், அதே மாதிரி லெஃப்டில் இந்த ஜாஸ்மின் நாட்டில் ஒயரில் டியூப் கோத்தோம். அந்த டியூப்பை நகர்த்திட்டு இந்த ஒயர் இந்த சைடு இருக்க 3வது ஒயர்லாம் போட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒயரில் டியூப் கோக்கலை, எந்த ஒயரில் கோக்குறோம் அப்படின்றத கவனித்து போட்டால் இந்த ஷேப் ரொம்ப அழகாக வருங்க. அதே மாதிரி போடும்போது இந்த டியூப்பை ஒட்டினா மாதிரி தான் ஒயர் வரணும். ஒரு சில மேலே ஒயர் அந்த நாட்டுக்குள்ளே மாட்டிக்கும். அதை நம்ம பாருங்கள், இப்போது கரெக்ட் பண்ணி நம்ம நாட்டை டைட் பண்ணணும். ஒன்று உள்ளேயே மாட்டிக்கும். நாட்ஸ் போடுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாட்டிக்கும், நம்ம கவனித்து போடணும். இந்த பாருங்கள், ஜாஸ்மின் நாட்டை சுற்றி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது இது 2 ஒயரும் மீட் ஆகுது. அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு குமிழ் ஷேப் கிடச்சிச்சா? எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? நான் இன்னொரு குமிழ் போட்டு காமிக்கிறேன், நீங்களும் அதை பார்த்து போடுங்க. ஏன்னா எப்படி போடுறதுன்னு ஒரு சிலது புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் சேர்த்தோம். அந்த ஒயரை மேலே அந்த 4 நாட்டுக்கு சேர்த்த ஒயரை விட்டுட்டு அதுக்கு அந்த 4 நாட்டு ஒயர் இருக்குல்ல, 2 போட்டோம். 2 ஒயரை ஜாயின் பண்ணி போட்டோம். அதுக்கு மேலே அந்த 2 ஒயரும் கிராஸாக மீட் ஆகுது போட்டோம். இது பேசிக்காக 4 ஒயர் ஜாயின் பண்ணி போடுறது தான். அந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இது ஜாயின் பண்ண ஒயரை போட்டு அதை சுற்றி நம்ம போட்டோம். இதுதான் நம்ம நார்மலாக போடுற பேஸ். இவ்வளோ தான். இதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிளாக போட்டு வச்சோம். இது ஜென்ரலாக எல்லா கூடைக்குமே அந்த 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் சேர்த்து போடுற அந்த மெத்தடில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா எப்படி போட்டோம் அப்படின்றது புரியலன்னா திரும்பவும் சொல்கிறேன் நான். இப்போது இங்கே நம்மளுக்கு எப்பயுமே 3 ஒயர் இருக்கும். இந்த சைடு 3 ஒயர், இந்த சைடு 3 ஒயர். இந்த 3 ஒயர்லேயும் முதல்ல டியூப் கோத்துப்போம்.
நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஒயரில் ஒரு டியூப் கோத்துட்டோம். அதை ரெண்டுத்தையும் வச்சு ஒரு நாட் போட போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம நார்மலாக 4 நாட்டு ஒயர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் போட்ட பிறகு இதை பாருங்க, நான் சொன்னது எதுக்காகனா இப்போ போட்டது இந்த மாதிரி வந்து டியூப் மாட்டிக்கும். அந்த டியூப்பை நம்ம எடுத்து இப்படி கீழே நல்லா நாட்டுக்கு பக்கத்தில் தள்ளிட்டு உங்களுக்கு புரியுதா, தள்ளி விட்டுட்டு தான் நம்ம போடணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து விட்டுட்டு போட்டோம்னா இந்த கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே தான் மாட்டிக்கும். அதை கவனித்து போடுங்க. அடுத்தது இந்த 2வது நாட்டில் டியூப் கோக்கணும். இந்த ஒயரில் நாட் போட்ட ஒயரில் கோக்கக்கூடாது. இந்த 2 நாட்லேயும் கோத்துக்கோங்க. அடுத்தடுத்து கோக்க போகிறோம். நான் வந்து ஒன்று ஒன்றா கோத்து டைம் வேஸ்ட் ஆகும், வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் கொஞ்சம் டியூப்பை கட் பண்ணி கோத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த ஒயரில் தான் நம்ம போடுறோம். சென்டரில் டியூப் கோக்கலை. சரிங்களா? இப்போ சென்டரில் இருக்கிற ஒயர் நார்மலாக தான் இது பண்ணிவிட்டு இந்த டியூப் கோத்த ஒயரை சுற்றி போடுறோம். அடுத்தது 3வது நாட்லேயும் ஒரு டியூப் கோத்துக்கும். நான் இது வந்து கோத்து வச்சுருக்கேன். நாட்டை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போது இது ஒரு நாட் போட்டோம். இந்த 2 சைடு இந்த 2 நாட்டு இருக்கும். அந்த 2 நாட்லேயும் டியூப் கோத்து இப்போ எப்படி இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு போட்டோமோ அதே மாதிரி ஒரு நாட் போட்டோம். அடுத்த ஒயரில் டியூப்பை நகர்த்தணும். பார்த்துக்கோங்க, எங்கே டியூப்பை நகர்த்தி போடுறோம், எங்கே டியூப் இல்லாமல் போடுறோம் அப்படின்றத கவனிச்சு போட்டால் தான். இல்லைன்னா ஷேப் கரெக்டாக வராது. திரும்பவும் பிரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு இந்த பேட்டர்ன் குமிழ் பேட்டர்ன் போட்டுட்டோம். டிசைனு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, இப்போ இதை போட்டு இங்கே கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேகு மேலே வளரும்போது கஷ்டம் இருக்காது. இங்கே தப்பு பண்ணிட்டோம்னா அதே தப்பு வளர்ந்துக்கிட்டே வரும். அதை சரி பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது இந்த பக்கம் 3 நாட்டு, இந்த பக்கம் 3 நாட்டு வந்துடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த மேல் ஒயர் எதையும் பண்ண வேண்டாம். உள் ஒயர் இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரை மீட் ஆகுது. அந்த ஒயரில் டியூப் கோத்துக்கணும். எதுக்காக இன்னொரு போட்டு காமிக்கிறேன்னா புரியணும். நம்ம திரும்ப திரும்ப அதே போட்டு காமிக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு போடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தெளிவாக இப்போ போட்டுட்டோம். 2 இதுலேயும் கோத்துட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு ஜாஸ்மின் நாட் போட தெரியாதுன்னா நார்மல் நாட்டு போட்டுக்கலாம். தெரியும்னா ஜாஸ்மின் நாட் போட்டுக்கலாம். ஜாஸ்மின் நாட் ஏன் போடணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூம்பாக ஷார்ப்பாக இருக்கும். டிசைன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கினப்பல இருக்கும். நார்மல் நாட் போட்டோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. வேறு ஒன்றும் எதுக்காகவும் இதுதான் போட்டு ஆகணும் கம்பல்ஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து இந்த ஷேப் வந்து ஷார்ப்பாக வரும். இந்த ஜாஸ்மின் நாட் போட்டால் இந்த மொட்டு மாதிரி வர்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போடணும். இதுக்காக நீங்கள் தெரியலன்னு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். இல்லை இது கஷ்டம், இந்த மாடல் நம்மளுக்கு போட வராதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நார்மல் நாட்டு எப்பயும் போல் போட்டுக்கலாம். என்ன ஒன்று, இந்த டைமண்ட் வந்து நம்மளுக்கு இந்த குமிழ் மாதிரி வராமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ஜாஸ்மின் நாட்டுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது. நானுமே முதல்லலாம் போடும்போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். இப்படி ரிவர்ஸில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்பை இந்த வந்து டியூப்பை தள்ளி விட்டுட்டோம். அடுத்தது இந்த லூப்பை இப்படி பண்ணிக்கணும். இங்கேயும் டியூப்பை நகர்த்தி விட்டுட்டு தான், நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு டியூப்பை நகர்த்தி விட்டுட்டு தான் நம்ம போகணும். இப்போ இந்த 2வது ஒயரை ரிவர்ஸில் போட்டு நம்ம இதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு பார்த்துக்கோங்க, ஒயர் முழுக்காமல் இந்த லூப்பை ஃபஸ்ட் நாட்டுக்குள்ளே விட்டு நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளேயும் விட்டோம்னா இப்படியே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் வருதா?
இதுதான் கரெக்ட். அதை அப்படியே நம்ம டைட் பண்ண போகிறோம். எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டமில்லை. நான் கூட இது போட ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம அந்த மாலை போடும்போது நான் மாலை எடுத்துட்டோமே எப்படி போட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ரொம்ப நல்லாவே வந்தது. பிங்க் அண்ட் ஒயிட்டில் போட்டோம். ஓகேங்களா? இது ரொம்பவும் டைட் பண்ணாதீங்க, ரொம்பவும் லூஸாக விடாமல் இருந்தால் அந்த மொட்டு விரிஞ்ச மாதிரி நமக்கு கிடைக்கும். இது ஓகேங்களா? மொட்டு வந்துடுச்சு. ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த மல்லிகை மொட்டு போட்ட அந்த ஒயரில் லெஃப்ட் ரைட்டு 2 ஒயர் போகும் அந்த நாட்டில், அதில் டியூப் கோத்துக்கலாம். அதில் ஒரு டியூப்பு கோத்துட்டு அதுக்கு பக்கத்து நாட்டு இருக்குல்ல, அதில் டியூப் எதுவும் கோக்க வேணாம். அந்த ஒயர் எடுத்து இங்கே நாட் போட போகிறோம். நாட் போடும்போது ஒயருக்கு நடுவுலையும் கேப் இருக்கக்கூடாது, டியூபுக்கு நடுவுலையும் கேப் இருக்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். டியூபும் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்படி அப்படியே அலைப்பாயாமல் பாருங்கள். இந்த நாட்டுக்கும் டியூபுக்கும் கரெக்டாக போடணும். ஒரு சில டைமில் டியூப் வந்து உள்ளே மாட்டிக்கும், நம்ம தான் எடுத்து விட்டுட்டு போடணும். இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஒயரில் டியூப் கோத்தலைங்க, இங்கே இந்த ஒயரை வச்சு நாட் போடணும். அதில் எதுவும் டியூப் கோக்கக்கூடாது. இப்படி நாட்டை நல்லா தள்ளி விட்டுட்டு போட்டோம்னா, இப்படி ஒயரை வைக்கும்போதே அந்த டியூப்பை ஒட்டினா மாதிரி மேல் நோக்கி வச்சோம்னா அந்த டியூப் வந்து உள்ளே மாட்டாது. நான் போடுற மெத்தடு இப்படி தான். சரிங்களா? இப்போ போட்டாச்சு பாருங்கள். டியூப்க்கும் நம்ம அப்படி மாட்டுச்சுன்னா டியூப்பு அந்த நாட்டு போடும்போதே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுடணும். இப்போ பாருங்கள், எனக்கு டியூப்க்கும் இதுக்கும் நடுவில் கேப்பும் இல்லை, கரெக்டாக அந்த இடத்துல டியூப் உட்காந்துச்சு. இப்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நார்மல் நாட்டு. இதுக்கு எதுவுமே டியூப் கோக்க வேணாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த கும்மி ஷேப் அழகாக வந்துருச்சிங்களா? பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்றதை திரும்பவும் ரிப்பீட்டடாக நான் போடலை சொல்கிறேன். இப்போது இங்கே 3 ஒயர் வரும், இங்கே 3 ஒயர் வரும். நார்மலாக நான் இதை விட்டுடுறேன், அடுத்த பிளெயினில் சொல்லித்தரேன். இங்கே 3 ஒயர், இப்படி 3 ஒயர் நம்மளுக்கு நார்மலாக க்ராஸாக வரும். அந்த 3 ஒயர்லேயும் ஒரு டியூப் கோத்துட்டு இந்த சைடு இந்த சென்டர் நாட்லேருந்து இந்த சென்டர் நாட்டை போட்டு இதுலேருந்து வர ஒயரை இந்த பக்கம் 2 நாட்லேயும் இந்த பக்கம் 2 நாட்லேயும் டியூப் கோத்து நகர்த்தி விட்டுட்டு போடணும். அப்படி போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த 3 நாட்டு கிடைக்கும். இப்படி 3 இப்படி 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் 2 டியூப் கோத்து மல்லிகை மொட்டு போடுறோம். அந்த மல்லி மொட்டு போட்ட அடுத்தது வந்து மல்லி மொட்டு போட்ட ஒயரில் 2 டியூப் கோத்து இந்த நாட்டும் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த 2 ஒயரும் ஜாயிண்ட் ஆகும், மீட் ஆகும் எக்ஸ் மாதிரி. அதில் இந்த நாட்டு நார்மலாக போடுறோம் டியூப் கோக்காமல். அவ்வளோதான். இப்போது இது வரைக்கும் போட்டுட்டோம். இது வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து சுற்றி போட போகிறோம். போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா பார்ட் 2ல் காமிக்கிறேன். 2வது நம்ம இங்கே வந்து வேறு பேட்டர்ன் போடுவோம். அது என்னதுன்றத இதே மாதிரி நீங்கள் சுற்றி ஒரு ரோ போட்டுட்டு பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்லேயோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கேளுங்க, நான் உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.